சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ஸ்டாலினுக்கு ஏற்பட்ட பலத்த அடி. மசோதாக்களை முடிவெடுப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு பற்றிய ஜனநாயகத்தின் விளக்க குறிப்பு குறித்த வழக்கில் சுப்ரீம் கோர்ட் இன்று தீர்ப்பு அளிச்சிருக்கு. இந்த தீர்ப்பில் ஆளுநர் மசோதா மீது முடிவெடுப்பது குறித்து நீதிபதிகள் கூறியுள்ள கருத்துக்கள் கவனம் பெற்றிருக்கு. இது தமிழ்நாடு அரசுக்கு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. கடந்த ஏப்ரல் மாதம் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியது. சுப்ரீம் கோர்ட்டின் அந்த தீர்ப்பு தொடர்பாக குடியரசுத் தலைவர் 14 கேள்விகள் கொண்ட விளக்க குறிப்பை அளிச்சிருந்தார். அது தொடர்பாக வழக்கிலேயே தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்தது. இன்றைய தீர்ப்பில் அரசியல் சாசன அமர்வு கூறிய பல கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. முன்பு கடந்த ஏப்ரலில் சுப்ரீம் கோர்ட் அளித்த தீர்ப்பில் மசோதாவுக்கு நீண்ட காலம் ஆளுநர் ஒப்புதல் தராமல் இருந்ததால் அது நிறைவேறியதாக கருதப்படும் என சுப்ரீம் கோர்ட் குறிப்பிட்டது. இருப்பினும் இன்றைய தினம் வழங்கிய தீர்ப்பில் அப்படி நிறைவேறியதாக கருத முடியும் என நீதிமன்றத்தால் உத்தரவிட முடியாது என தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வேறு சில விஷயங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கு. தற்போதைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு இல்லை என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதாவது ஒரு மசோதா ஆளுநரிடம் அனுப்பப்படும் போது அதற்கு ஒப்புதல் அளிப்பதற்கோ அல்லது திருப்பி அனுப்புவதற்கோ ஆளுநருக்கு காலக்கெடு இல்லை எதுவும் என்பதை தெளிவுபடுத்தியிருக்கு. இந்த ஒரு விளக்கங்களும் மத்திய அரசுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருது. அதாவது தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளிக்காமல் இருந்த நிலையில் அது ஒப்புதல் அளித்ததாக கருதப்படும் என உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது. ஆனால் தற்போது வெளியான உச்சநீதிமன்றத்தோட புதிய விளக்கம் அதுபோல கருத முடியாது என்று தெரிவிச்சிருக்கு. மேலும் ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு காலக்கெடு இல்லை என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. மேலும் ஆளுநருக்கு தன்னிச்சையாக அதிகாரம் உள்ளது என்றும் அமைச்சரவையின் ஆலோசனையை கேட்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்றும் கருத்து தெரிவிச்சிருக்கு. இந்த பாயிண்ட்டுகள் தான் ரொம்ப முக்கியம். இதனால் ஏப்ரல் மாதம் வழங்கப்பட்ட தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கோரிக்கை விடுக்க வாய்ப்பிருக்கு. இது தொடர்பாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கூறுகையில், ஒரு பின்னடைவு இல்லை, ஜனநாயகம் மீது நம்பிக்கை உள்ள ஆளுநர்கள் மசோதாக்களை உடனடியாக முடிவெடுப்பாங்க. தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய 10 மசோதாக்கள் திமுக அரசால் 2 முறை நிறைவேற்றப்பட்டவை. இவை மீண்டும் ஆளுநர் ரவியிடம் போகலாம் என்றார். அதாவது ஆளுநர் காலதாமதம் செய்ததால் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்படும் என சுப்ரீம் கோர்ட் முன்பு கூறியிருந்தது. ஆனால் புதிய விளக்கத்தின்படி அப்படி கருத முடியாது என்றும் காலக்கெடுவும் விதிக்க முடியாது என சொல்லியிருக்கு. இதனால் மத்திய அரசு இந்த விவகாரத்தில் மேல்முறையீடு செய்ய வாய்ப்பு இருக்கு என சொல்லப்பட்டிருக்கு.